ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அந்த டாபிக் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாரா பாரதி இவங்களை பற்றின செய்திகள் ஃபுல்லாகவே ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம் இதில். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் இதுலேருந்து நம்ம ஒரு 2 கொஷின் கேட்போம். அதுக்கு வந்து மறக்காமல் எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோன்றதை விட அதை திரும்ப எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போனா தான் மறக்காமல் இருக்கும். ஸோ சும்மா அந்த நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அந்த கொஷின் என்ன ஒரு 2-3 கொஷின் அந்தளவுக்கு தான் நான் கேட்டிருப்பேன். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக நல்லா கவனிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுனால ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். பெயர் வந்து வேலுநாச்சியார், பெற்றோர் வந்து செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள், காலம் வந்து 1730 1796 வரை, கணவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர், கற்றறிந்த மொழிகள் இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. அடுத்த 6th நியூ புக்கில் வேலுநாச்சியார்னு ஒரு லெசன் இருக்குது, பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியாரின் தந்தை யாருன்னா ராமநாதபுரத்துடைய மன்னர் செல்லமுத்து மன்னர், அவர் தான் இவங்களுடைய தந்தை. அடுத்த சிவகங்கையை சேர்ந்த மன்னர் முத்துவடுகநாதர், இவங்க தான் இவங்களுடைய கணவர், வேலுநாச்சியாருடைய கணவர். ஸோ இந்த முத்துவடுகநாதர் வந்து ஆங்கில படையோட போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில். அடுத்தது இவங்க கணவருடைய மறைவிற்கு பின்னாடி இவங்க வந்து சிவகங்கையை மீட்டெடுக்கிறதுக்காக அடுத்து படையை திரட்டுவாங்க, பயிற்சி அளிப்பாங்க அந்த படைக்கு. அது வந்து எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னா, எந்த கோட்டை அப்படின்னா திண்டுக்கல் கோட்டை. வேலுநாச்சியாருடைய அமைச்சராக இருந்தது தாண்டவராயர், தளபதியாக இருந்தது பெரிய மருது, சின்ன மருது. சிவகங்கையை இழந்து அவங்க எத்தனை வருஷம் வந்து தலைமறைவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் 8 வருஷம். அடுத்து வேலுநாச்சியாருடைய படையில் பெண்கள் படைப்பிரிவு தனியாக, ஆண்கள் படைப்பிரிவு தனியாக இருந்துச்சு. இதில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியது குயிலி, ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றது மருது சகோதரர். அடுத்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஆங்கிலேயர்கள், அவங்கள இது பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க ஒருத்தங்களை. ஆனால் அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதனால் அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க. ஸோ அப்படி காட்டி கொடுக்காததுனால் கொல்லப்பட்ட அந்த பொண்ணோட பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா உடையாள். அடுத்து போருக்கு போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஆயுதக்கடங்களில் தன் உடலில் தீ வச்சு கொண்டு குதிச்சிருவாங்க. யாருன்னா குயிலி. இந்த குயிலி தான் பெண்கள் படை பிரிவுக்கு தளபதியாக இருந்திருப்பாங்க, ஹெட்டாக இருந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்தது யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான். அடுத்து 8th புக்கில் பார்த்துக்கோங்க, இந்திய விடுதலை போரில் பெண்களின் பங்கு, அந்த லெசன்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார் தான். 5000 படை வீரர்களை அனுப்பி இவங்களுக்கு உதவி பண்ணது யார் வேலுநாச்சியாருக்கு அப்படின்னா ஐதர் அலி. சிவகங்கை மீது ஆங்கிலேயர் படையெடுத்த ஆண்டு 1772. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேலுநாச்சியார் வந்து யாருடன் வீரர் படைக்கு தலைமையேற்று போனாங்க அப்படின்னா மருது சகோதரர் வீரப்படைக்கு தலைமையேற்று போனாங்க. அடுத்து ஆங்கிலேயரிடம் போரிட்டு அவங்க சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அந்த லெசன்லேயே இன்னும் சிலரை பற்றி இருக்கிறதுனால அதையும் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் பிறந்த ஆண்டு 1890. பிறந்த ஊர் வந்து கடலூரில் உள்ள முத்துநகர். எந்த போராட்டத்தில் இவங்க வந்து தன்னுடைய 9 வயது மகள் அம்மா கண்ணுவை ஈடுபடுத்தினார் அப்படின்னா நீலன் சிலை அகற்றும் போராட்டம். அஞ்சலை அம்மாள் மகளின் பெயரை காந்தியடிகள் எவ்வாறு மாற்றினார்னா லீலாவதி. அஞ்சலை அம்மாள் மகளை வார்தாவில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்ட படிக்க வைத்தது காந்தியடிகள். அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொன்னது காந்தியடிகள்.
அம்புஜத்தம்மாள் பிறந்த வருடம் வந்து 1899 1899 ஜனவரியில். அடுத்தது அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டது அம்புஜத்தம்மாள். பெண்ணடிமைக்கு எதிராக அம்புஜத்தம்மாளுடன் குரல் கொடுத்தது கோதை நாயகி அண்ட் ருக்மணி லட்சுமிபதி. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது அம்புஜத்தம்மாள். இந்த அம்புஜத்தம்மாவால் ஆரம்பிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் சீனிவாச காந்தி நிலையம். இதில் சீனிவாசர் அப்படின்றது அவங்களுடைய தந்தை பெயர், காந்தி மேலே அவங்க கொண்டப்பட்டு, ஸோ அது ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க சீனிவாச காந்தி நிலையம்னு வச்சுருப்பாங்க. அம்புஜத்தம்மாள் தாமரை திரு அப்படின்னா பத்மஸ்ரீ விருது, அது பெற்ற வருடம் 1964. இவங்க எழுதிய நூல் நான் கண்ட பாரதம், இது விருது பெற்ற நூல். அடுத்து பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவபாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு பாடியது யாருன்னா பாரதியார். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா வேலு நாச்சியாரை பற்றி. 2 லெசனில் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நோட்ஸு. ஸோ இதுலேருந்து 2 கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் தான். இந்த நோட்ஸ்லேருந்து நம்ம இந்த 2 கொஷினை கேட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க இல்லையா, மறக்காமல் ரிவைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சரை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு மறக்காமவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.